பெரியாரை தவிர்க்க முடியாது எப்படி பார்த்தாலும். இப்பொழுது கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். பெரியாரை பின்பற்றுகிற ஒருவர் திமுகவை பாய்சன் திமுக என்று சொல்ல மாட்டார். இயல்பாக விஜய் பெரியார் பெயரை சொல்லுகிறார், அவர் நிறைய பேரை சொல்லுகிறார். நீங்கள் கவனமாக பார்த்தார், வேலு நாச்சியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், காமராஜர் ஒவ்வொரு சாதியின் குறியீடாக சொல்லுகிறார். சாதிகளை கடந்தும் ஒருவரை அவர் காட்டுகிறார். அம்பேத்கரை சாதியோடு சேர்த்து பார்ப்பதை விட அவலம் வேறொன்றும் இல்லை. பொதுவாக திமுக மேலே ஒரு பொது கருத்து ஒன்று சொல்லுவாங்க. அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கள பெருசாக சீண்ட மாட்டாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. யாரை கண்டுக்கிட்டா அவங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கு, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. விஜய் அவர்களையும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இந்த மாநாட்டில் அவர் பேசியதற்கு பிறகு நேருவாக இருக்கட்டும், சேகர்பாபாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்வினையாற்றுறாங்க. ரொம்ப ரீசெண்டாக சிஎம் அவர்களுமே அதை பேசியிருக்கிறார் மேடையில். சிஎம் அவர்களிடமிருந்து நிஜமாவே நான் எதிர்பார்க்கல, இதுவரை பெரிதாக ரியாக்ட் பண்ணாத சிஎம் அவர்களே ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? முற்றிலுமாக புறக்கணிப்பது என்பது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அது போய் சேரக்கூடும். இன்னொன்று, வரக்கூடிய இந்த தேர்தலை எப்படி கணிக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல், வருகிற தேர்தலை பற்றிய மிகுந்த கவலையோடும் கவனத்தோடும் தான் நானும் இருக்கிறேன். என்ன கவலை? என்ன கவலை என்றால், மீண்டும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்கிற விருப்பம் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற பல கட்சிகள். புதிதாக வந்த கட்சினா விஜய் கட்சியை சொல்றீங்க? விஜய் 1971 தேர்தலில் திமுக முடிந்து விட்டது என்றுதான் ஏடுகள் எல்லாம் எழுதின. அப்போதுதான் 184 இடங்களை பெற்றோம். அதாவது 71 நம்முடைய சாதனையை இப்போது மீண்டும் நாமே முறியடிக்க போகிறோம். கவலை இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் இந்த சாதனையை முறியடிக்க போகிறீங்க. விஜய் அவர்களுடைய இந்த வருகை, அவருக்கு கூடுகிற கூட்டம், அது பொலிட்டிசைஸ் இல்லாமல் இருக்கலாம், நம்ம விமர்சனங்கள் சொல்லலாம், அவர் என்ன பேசுகிறாருங்கிறத சொன்னால் கூட, கூட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை வச்சா கூட, கூட்டம் ஓட்டாகவும் மாறும் என்கிறதே நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும். நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த கூட்டம் என்பது ஓட்டு இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை, மாறலாம். அந்த கூட்டத்தில் நிறைய இளைஞர்களின் முகங்களையும் பார்க்க நேர்ந்தது. அவர்கள் ரசிகர்களாகத்தான் வந்தார்கள். ரசிகர்களுக்கும் வாக்குகள் உண்டு தானே, அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த கட்சியின் முழக்கங்கள் கேட்டு, விஜய் நடத்திய மாநாட்டில் கேட்ட முழக்கமெல்லாம் மின்கம்பங்களில் ஏறாதீர்கள், தரை விரிப்புகளை கிழிக்காதீர்கள் என்பதாகவும் இருக்கிறது. ரொம்ப ஓவர் பொலிட்டிசைஸ்ட தூக்கத்தில் எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த 5 லட்சம் பேரும் பல இடங்களிலிருந்தும் ஒரே நாடில் வந்து திரண்டு விட்டார்கள். அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு 10 லட்சம் வைத்து கொண்டால் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கான வாய்ப்பை அது தராது. தனியாக நின்றால் 3வது இடத்தில் அவர் தான் இருப்பார். விஜய் வந்ததால் கூடுதலாக கவலைப்பட வேண்டியவர் சீமான் தான். சுயமரியாதை இயக்கம் துவங்கி 100 வருடம் ஆகிவிட்டது. பெரியார் மண் என்று பேசுகிறோம். பெரியாரை தூற்றுறவங்க இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பெரியாரை தவிர்க்க முடியாது எப்படி பார்த்தாலும். இப்பொழுது கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறார். இப்போ ரீசெண்டாக வெளியிட்ட 2வது கட்சி பாடலில் பெரியாரின் பேரனை என்கிற வார்த்தைகள் வருது. ஒரு வகையில் பெரியாரை மறுத்து பேசுகிறவர்களோட, எதிர்த்து பேசக்கூடியவங்களோட வரிசையில் இல்லாமல் பெரியாரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களின் வரிசையில் இருக்கிறார் என்பது உங்களை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கலாம். பட் ஓவராலாக அவர் பெரியாரை கையில் எடுத்துக்கொண்டதை எப்படி பார்க்குறீங்க? அவர் பெரியாரை மட்டும் இருக்கிறார். எம்ஜிஆர், கேப்டன் விஜயகாந்த் எங்கள் அண்ணன்கிற வரைக்கும் வந்திருக்கிறார். எனக்கு என்ன என்றால், பெரியாரை நாம் மட்டும்தான் பேச வேண்டும், மற்றவர்கள் பேசக்கூடாதுன்னு நினைக்கல. அது என்ன, பெரியார் நமக்கு மொத்த குத்தகையாக? பெரியாரை அவர் என் வழிகாட்டிகளில் ஒருவர்னு சொன்னால் மகிழ்ச்சி. ஆனால் எந்த அளவுக்கு பெரியாரை உள்வாங்கி கொண்டு புரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், எந்த அளவுக்கு பெரியாரின் கொள்கைகளை முன்வைக்கிறார். பெரியார் என்பது ஒரு மந்திர சொல் அல்ல. திருவள்ளுவர் ஆனாலும், பெரியார் ஆனாலும், வள்ளலார் ஆனாலும் எந்த சொல்லும் மந்திர சொல் அல்ல. பெரியாரை போற்றுகிறார், எப்போதும் யாரை வேண்டுமானாலும் போற்றலாம், அது எளிது, பின்பற்றுவது கடினம். பெரியாரை அவர் பின்பற்றினால் மகிழ்ச்சி. பெரியாரை பின்பற்றுகிற ஒருவர் திமுகவை பாய்சன் திமுக என்று சொல்ல மாட்டார். புரிந்து கொண்டால் ரொம்ப அடிப்படையாக அவருக்கு ஒன்று வாக்குகளை பெறுவதற்காக தலைவர்களை முன்னிறுத்துகிறாரா, புரிந்து கொண்டு முன்னிறுத்துகிறாரா என்பதெல்லாம் கால ஓட்டத்தில் தான் நமக்கு தெரியும். பெரியாரை வேறு யாரும் சொல்லக்கூடாது என்று ஒரு நாடும் நான் சொல்லவில்லை.
முன்னோடி என்று சொன்னால் மகிழ்ச்சி தான். எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் எங்கே வந்து நின்று இருக்கிறது? அவர்களினுடைய தமிழக வெற்றி கழக மாநாட்டின் காட்சிகள் அது எந்த தலைவரையும் பின்பற்றுவதாக நான் விளையாட்டாக எழுதியிருந்தேன். அங்கே கேட்ட பெரிய முழக்கம் எது என்றால், ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த கட்சியின் முழக்கங்கள் கேட்கும். விஜய் நடத்திய மாநாட்டில் கேட்ட முழக்கம் எல்லாம் ஏறாதீர் ஏறாதீர், மின்கம்பங்களில் ஏறாதீர் என்பதாகவும், தரை விரிப்புகளை கிழிக்காதீர்கள் என்பதாகவும் இருக்கிறது. கட்சியின் தொடக்கம் நாம் மிகவும் அதை குறைப்படுத்தி சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப ஓவர் பொலிட்டிசைஸ்ட தூக்கத்தில் எதிர்பார்க்க கூடாது இல்லையா? பார்க்கக்கூடாது. ஆனால் அவரும் பேசுகிற போது மிக எதிராக கட்சிகளை நிறுத்துகிற போது, அவர் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பது எனக்கு பெயரளவிலான எதிர்ப்பு என்றுதான் தோன்றுகிறது. திமுகவுக்கு எதிர்ப்பாகத்தான் அவர் வந்திருக்கிறார் அல்லது கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். அது உண்மையா என்று தெரியாது. என்னிடத்தில் சான்றுகள் இல்லை. எனக்கு அப்படி தோன்றுகிறது. தமிழ்நாட்டின் அரசியல் எங்கே வந்து சேர்ந்து விட்டதென்றால், ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் அரசியல் வரைக்கும் வந்து விட்டது. ஆம்புலன்ஸை அடித்து துரத்தியவர்கள் இதுவரையில் இல்லை. இன்னொரு பக்கத்தில் மேடையில் இருந்து குதித்து தன் கட்சி தொண்டனையே அறைகிற இடத்துக்கு வந்திருக்கிறது. எனவே இவையெல்லாம் ஒரு வீழ்ச்சியை நோக்கியவை என்று நான் கருதுகிறேன். நமக்கு அடிப்படையாக எது வேண்டுமென்றால் எதிரெதிராக நிற்கலாம், எதிரெதிர் கருத்துக்களை பேசலாம். ஆனால் ஒரு கண்ணியம் என்பது இல்லை என்றால் அரசியல் சீரழிந்து. பெரியாரை வழிகாட்டியாக வைத்து, கொள்கை தலைவராக வைத்து அண்ணாவால் ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அந்த கொள்கை பாதையில் நடைபோடவில்லை. அதனால எதிர்க்கிறோங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்றாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? அதை திமுக கழகம் பெரியாரை 100% பின்பற்றவில்லை, எதிர்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பெரியாரை பின்பற்ற வேண்டும் இல்லையா? நீங்கள் அதுதான் குறை என்றால் அந்த குறையை நீங்கள் நிரப்ப வேண்டும். நான் முதல்லயே சொல்லிட்டேன், ஒரு கட்சி தேர்தல் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகு சில சமரசங்களை தவிர்க்க முடியாது. ஆனால் தேர்தல் அரசியல் இல்லாமல் அந்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் முடியாது. இவை இரண்டும் தேவை. ஒரு பக்கத்தில் மிக உறுதியாக கொள்கைக்காகவே நிற்கிற அமைப்புகள் வேண்டும். அந்த கொள்கையை கொஞ்சம் சமரசத்தோடு மக்களிடம் எடுத்துச் செல்கிற தேர்தல் கட்சிகளும் வேண்டும். எனவே திமுகவை குறை சொல்லுகிறவர்கள் திமுக பெரியாரை பின்பற்றவில்லை என்பதற்காக குறை சொன்னால் அவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். பெரியாரை எதிர்த்து கொண்டு பெரியாரை திமுக பின்பற்றவில்லை என்று சொல்லுவது அடிப்படையில் முரணானது. பட் விஜய் அவர்கள் பெரியாரை எதிர்க்கல. இல்லை, நான் விஜய் சொல்ல, நீங்கள் சீமான சொல்கிறீங்க. நான் விஜய் இயல்பாக விஜய் வந்து பெரியார் பெயரை சொல்லுகிறார். அவர் நிறைய பேரை சொல்லுகிறார். அம்பேத்கரை சொல்லுகிறார், வேலு நாச்சியாரை சொல்லுகிறார். இன்றைய அரசியலுக்கு வேலு நாச்சியார் எப்படி வழிகாட்டுவார் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கவனமாக பார்த்தார், வேலு நாச்சியார், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், ஒரு அம்மையார் பெயரை சொல்கிறார், அஞ்சலை அம்மாள், காமராஜர் ஒவ்வொரு சாதியின் குறியீடாக சொல்லுகிறார். அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் கவனமாக பார்த்தால் திடீர்னு அஞ்சலை அம்மாளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது. அவர் ஒரு பெரிய சாதியின் சார்ந்தவர். காமராஜர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், வேலு நாச்சியார் மிக கவனமாக அவருக்கு பின்னால் இருந்து அவருக்கு அப்படி படிப்பிக்கிறார்கள் என்று கருதுகிறேன். பெரியார் சாதிகளை கடந்தும் ஒருவரை அவர் காட்டுகிறார். அம்பேத்கரை சாதியோடு சேர்த்து பார்ப்பதை விட அவலம் வேறொன்றும் இல்லை. அம்பேத்கரையும் அவர் சாதிய கண்ணத்தோடு தான் பார்க்கிறாரு. மக்களின் வாக்குகளை வாங்குவதற்கு அம்பேத்கர் தேவை என்று கருதக்கூடும். அம்பேத்கரை விட சாதி எதிர்ப்பாளர் யாரும் இல்லை. அம்பேத்கரை போல பெண்கள் விடுதலை குரல் கொடுத்தவர் யாரும் இல்லை. எனவே அம்பேத்கரை சாதிய தலைவராக யாராவது பார்த்தால் அவர்களின் அறிவு அவ்வளவுதான் என்பது என் கருத்து. பொதுவாக திமுக மேலே ஒரு பொது கருத்து ஒன்று சொல்லுவாங்க. அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறவங்கள பெருசாக சீண்ட மாட்டாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. யாரை கண்டுக்கிட்டா அவங்க வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சீமானெல்லாம் 15 வருஷமாக கத்திக்கிட்டே இருக்கிறாரு, கண்டுக்கவே மாட்டாங்க. விஜயகாந்தையும் கொஞ்சம் லேட்டாக தான் கண்டுக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் கமல் அவர்களை கண்டுக்காமல் விட்டது இப்படி தான் இருக்கும் பொழுது விஜய் அவர்களையும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தாங்க. இந்த மாநாட்டில் அவர் பேசியதற்கு பிறகு நேருவாக இருக்கட்டும், சேகர்பாபாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்வினையாற்றுறாங்க. ரொம்ப ரீசெண்டாக சிஎம் அவர்களுமே அதை பேசியிருக்கிறார். மேடையில் என்ன கொச்சையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் கத்தியை பேசிட்டா இல்லை எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நினச்சி பேசிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் போனதுக்கப்புறம் உங்கள் வண்டி கிளம்பியதற்கு பிறகு உங்கள் கட்சிக்காரங்களே உங்களை எப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு யோசிங்க எல்லாம் மென்ஷன் பண்ணுறாரு. சிஎம் அவர்களிடமிருந்து நிஜமாவே நான் எதிர்பார்க்கல. சிஎம் விஜய் அவர்களோட கருத்துக்கு எதிர்வினை ஆற்றுவாரா, ரியாக்ட் பண்ணுவாரான்னு எதிர்பார்க்கல. அப்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுவரை பெரிதாக ரியாக்ட் பண்ணாத சிஎம் அவர்களே ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்?
அதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் தேர்தல் நெருங்குகிற நேரம் இளைஞர்களுக்கு சிலவற்றை நாம் சொல்லியே ஆக வேண்டும். முற்றிலுமாக புறக்கணிப்பது என்பது ஒரு விதத்தில் அவர்களுக்கு ஆதரவாகவும் அது போய் சேரக்கூடும். இன்னொன்று, விஜய் நேரடியாக திமுகவின் பெயரை குறிப்பிட்டு மிக கடுமையாக விமர்சனம் செய்த பிறகு அதை சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவு இப்போதும் நான் என்ன கருதுகிறேன் என்றால், எங்களை போன்றவர்கள் பேசலாம், திமுக கழகத்தின் தலைவர் போன்றவர்கள் அவர்களை இப்போது புறக்கணிப்பது தான் சரி என்று நான் கருதுகிறேன். ஸ்டாலின் அவர்கள், சிஎம் அவர்கள் புறக்கணிச்சிடணும் இல்லையா? வரும் ஒரு கட்டம் வரும். சாதாரணமாக எண்ணி புறந்தள்ளி விட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. எதிர்ப்பதன் மூலமே வளர்ச்சிக்கு உதவிவிடக்கூடாது என்பதும் அடிப்படை. வாரிசு அரசியல் அப்படிங்கிறது நீண்ட காலமாக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அது இப்போ அந்த டாபிக் திரும்பவும் வந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் பாஜகவோட பூத் கமிட்டியில் மீட்டிங்கில் பேசினது, சோனியா காந்தி அவர்களுக்கு அவருடைய மகன் ராகுல் காந்தி பிரதமராக்கணும், முக ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணுங்கிறது 2 பேருக்கு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டாரு. எனக்கு இயல்பாக ஒன்று தோணும், வாரிசு இல்லை குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆட்சி நல்லாட்சி நடக்கிறதா எப்படி நடக்கிறதா அப்படிங்கிறதா கேள்வியாக இருக்கும். நம்ம அப்படித்தான் அணுகணும்னு நினைக்கிறேன். அப்போ இதுவரை நேருவின் குடும்பம், நேரு அவர்கள், இந்திரா காந்தி அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள், சோனியா காந்தி தலைமையில் அல்லது வழிகாட்டுதலில் நடத்திய மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியும் கூட வச்சுக்கலாம். அப்படி தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் குடும்ப அரசியல் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் இங்கு விளைந்த நன்மைகள் என்ன, வாரிசு அரசியல் இல்லை என்று சொல்லக்கூடிய பிஜேபி ஆட்சியில் விளைந்த நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அரசு வேண்டியது இருக்குது. அதே தான் தமிழகத்திலையுமே வாரிசு அரசியல் என்று சொல்லக்கூடிய திமுகவின் ஆட்சியையும் திமுக அல்லாத அதிமுகவின் ஆட்சியை நம்ம கணிப்பிட வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழகத்தில் கம்பேர் பண்ணால் கூட சின்ன சின்ன கூடுதல் குறைவுகள் இருக்கலாம். சில விஷயங்களில் அதிமுக அதிகமான பங்களிப்பு அமைச்சிருக்கும், திமுக அதிகமான பங்களிப்பு இருந்திருக்கும். ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்கே நமக்கு பச்சையாகவே தெரியும். அதை சொல்வதற்கு எனக்கு ஏச ஜேர்னலிஸ்டாக தயக்கம் கிடையாது. பொழுது வாரிசுங்கிற விஷயத்தை அவங்களே முன்வைக்கிறாங்க இல்லையா? வாரிசு அரசியல் இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க, நன்மை அதிகமாக செய்யலாம், தீமை செய்யாமல் இருந்தீங்களாங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. வாரிசு அரசியல் என்கிற அந்த குற்றச்சாட்டு வேறு குற்றச்சாட்டுகள் இல்லாத நேரத்தில் முன்வைக்கிற ஒன்று. நான் என்ன குறிப்பிட்றேன்னா, எந்த வாரிசாவது மன்னர் காலம் மாதிரி அடுத்து மன்னரால் முடிசூட்டப்படுகிறார்கள். அவர்கள் கட்சியால் பொதுக்குழுவால் ஏற்கப்பட்டு தேர்தலில் மக்களால் ஏற்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் வருகிறார்கள். நீங்கள் ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டும். நேரு குடும்பம் தொடர்ந்து பொறுப்பில் இருப்பதை பற்றி பேசுகிற அமித்ஷா நேரு குடும்பம் பட்ட துன்பங்களையும் சொல்லணும்ல. நேருவினுடைய அப்பா காலத்திலிருந்து நேரு எத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்தார், எவ்வளவு சிரமங்களுக்கு பிறகு அவர் வந்தார். எனவே இந்திரா காந்தியின் மீது எனக்கு விமர்சனங்கள் உண்டு. நெருக்கடி நிலை காலத்தில் கடுமையான விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவரிடத்தில் ஒரு நிர்வாகத்திறன் இல்லாமல் நேருவின் மகள் என்பதற்காக மட்டும் நின்றிருக்க முடியுமா? இன்றைக்கு ராகுல் அவர்கள் பேசுகிற பல செய்திகள் மிக முற்போக்கான எண்ணங்களை உடையவனவாக இருக்கின்றன. அவர்கள் நேருவின் குடும்பம் என்பதற்காக ராகுல் எதிர்க்கவில்லை, இவர்களை அம்பலப்படுத்துகிறார் என்பதற்காக எதிர்க்கிறார்கள். அதே தான் நான் முதலிலேயே சொன்னேன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனே எல்லாம் பதவிக்கு வந்து விடவில்லை. எத்தனை தடைகளை தாண்டி, எத்தனை படிகளை தாண்டி அவர் வந்தார் என்பதை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர். உதயநிதி சேப்பாக்கத்தில் அவர் பெற்றிருக்கிற வாக்கு, இன்றைக்கு அவருக்கு இருக்கிற செல்வாக்கு, அவருடைய உழைப்பு எல்லாவற்றையும் கணக்கில் கொள்ள வேண்டும். இன்னொன்று என்ன என்றால், ஒரு கட்சிக்கு அடுத்த தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பது கட்சியின் கவலை. இவர்களே கவலைப்படுகிறார்கள். எடப்பாடி வாரிசு இல்லை, ஆனால் எடப்பாடி பொறுப்புக்கு வந்த அந்த வழியை விட ஸ்டாலின் வந்தது மிக கண்ணியமானதும் மரியாதையானதும் என்கிற அளவில் நான் நிறுத்தி விடுகிறேன். நீங்கள் எடப்பாடி பொறுப்புக்கு வந்ததும் ஸ்டாலின் பொறுப்புக்கு வந்ததையும் ஒப்பிட்டு பாருங்கள், வாரிசே மேல் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அந்த வழியில் வருவதை விட நிமிர்ந்து நடந்து வருவது நல்லது என்று எனக்கு படுது. பொதுவாக எலெக்ஷன் இப்போ நீண்ட காலமாக அரசியல் களத்தில் இயங்குறதுனால எலெக்ஷன் நேரம் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அந்த எலெக்ஷன் சார்ந்த ஒரு வேலை செய்வோம்ல. இப்போ நல்லா சின்ன வயசுலேயே கட்சிகளுக்கெல்லாம் அந்த ஓட்டர் லிஸ்ட் கொடுக்குற ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இன்னும் அதிகமான அனுபவம் இருக்கும். ஸோ அந்த அனுபவத்தில் நம்ம இன்டர்வியூக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு தேர்தலை சுட்டி காட்டி பேசிட்டு இருக்கீங்க. அதனால கேட்குறேன், வரக்கூடிய இந்த தேர்தலை எப்படி கணிக்கிறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தல். அதாவது நான் சார்ந்திருக்கிற எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்பு தேர்தலில் நேரடியாக பங்கேற்காத. நான் ரொம்ப கவனமாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறேன், நேரடியாக என்று நாங்கள் தேர்தலில் நிற்கவில்லையே தவிர திமுகவை ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் ஆதரிக்கிறோம். இதை ஐயா பெரியாரும் செய்திருக்கிறார். பெரியார் தேர்தலில் போட்டியிடவில்லையே தவிர ஒவ்வொரு தேர்தலிலும் ஏதேனும் ஒரு கட்சியை ஆதரித்திருக்கிறார், ஒரு கட்சி எதிர்த்திருக்கிறார். எனவே தேர்தல்
தேர்தலே வேண்டாம் என்று ஒதுங்க முடியாது. தேர்தலில் எல்லோரும் நேரடியாக பங்கேற்க வேண்டியதும் இல்லை. இதுதான் அடிப்படை. எல்லோரும் ஆட்சியை நோக்கி ஓடக்கூடாது, ஆட்சியே வேண்டாம் என்று விலகக்கூடாது. இந்த பேலன்ஸ் இது ரொம்ப முக்கியமானது. எனவே இந்த வருகிற தேர்தலை பற்றிய மிகுந்த கவலையோடும் கவனத்தோடும் தான் நானும் இருக்கிறேன். என்ன கவலை? என்ன கவலை என்றால், மீண்டும் இந்த திராவிட மாடல் அரசு தொடர வேண்டும் என்கிற விருப்பம். அதாவது இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற பல கட்சிகள், ஒரு விதத்தில் திமுகவுக்கு அது நன்மை தான். 2026 நான் எப்படி கருதுகிறேன் என்றால், புதிதாக வந்த கட்சினா விஜய் கட்சியை சொல்றீங்க. விஜய் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் திமுகவை எதிர்க்கிறவர்கள், எதிராக இருக்கிற வாக்குகள் பிரிவதால் நாம் கூடுதல் இடங்களை, அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும் திமுகவின் வெற்றி உறுதி என்பது என்னுடைய கணக்கு. ஆனால் பிரிந்து நிற்கிற போது இன்னும் கூடுதல் இடங்கள் வரும். நாம் இந்த நேர்காணலுக்கு முன்பு பேசிக் கொண்டிருந்தது போல 1971 தேர்தலில் திமுக முடிந்து விட்டது என்று தான் ஏடுகள் எல்லாம் எழுதின. அப்போதுதான் 184 இடங்களை பெற்றோம். இப்போது அதையும் தாண்டி 2026 பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். 184, அதாவது 71 நம்முடைய சாதனையை இப்போது மீண்டும் நாமே முறியடிக்கப் போகிறோம். கவலை இருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் இந்த சாதனை முறியடிக்க அதாவது அந்த கவலை என்பது வெறும் வெற்றியாக இருந்து விடக்கூடாது. இந்த முறை அது ஒரு பெரும் வெற்றியாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு வெற்றியை நாம் தொட வேண்டும். வெற்றி பெற்று விட்டோம், 150 இடங்களில் வென்றோம் என்பதல்ல, 200 இடங்களை தொட வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். 200 தொட்டு விடுவோமா என்கிற கவலை இருக்கிறது. ஆனாலும் கண்டிப்பாக எளிதாக திமுக வரும் தேர்தலில் வெற்றி பெறும் என்பது உறுதியாகிறது. பிரச்சார யுக்திகள், பிரச்சாரத்துக்கு முகங்கள் வந்து பிரச்சாரம் செய்வதெல்லாம் தாண்டி புதிதாக தோன்றிய பல கட்சிகளை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக நடிகர்களே நம் சமீப கால உதாரணங்களே நிறைய இருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த வருகை, அவருக்கு கூடுகிற கூட்டம், அது பொலிட்டிசைஸ் இல்லாமல் இருக்கலாம், நம்ம விமர்சனங்கள் சொல்லலாம், அவர் என்ன பேசுறாருங்கிறத சொன்னால் கூட, கூட்டம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை வச்சா கூட, கூட்டம் ஓட்டாகவும் மாறும் என்கிறதே நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த எலெக்ஷன்ல அப்போ அவரோட இம்பாக்ட், நீங்கள் சொல்லுவது தனியாக நின்றால் அது திமுக பலனமாக இருந்தால் கூட, தேர்தல் களத்தில் அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? என்ன நிலை அவருக்கு தேர்தலுக்கு பிறகு அவருடைய கட்சிக்கு உருவாகக்கூடிய நிலை? நான் அதை குறைத்து மதிப்பிடவில்லை. அந்த கூட்டம் என்பது ஓட்டு இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. மாறலாம், அந்த கூட்டத்தில் நிறைய இளைஞர்களின் முகங்களையும் பார்க்க நேர்ந்தது. ஆனால் அவர்கள் எந்த ஒரு கொள்கையையும் உள்வாங்கி கொண்டு அங்கு வரவில்லை. ஏனென்றால் அந்த கொள்கை எதுவுமே அங்கு சொல்லப்படவும் இல்லை. அவர்கள் ரசிகர்களாகத்தான் வந்தார்கள். ரசிகர்களுக்கும் வாக்குகள் உண்டுதானே, அதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனால் நீங்கள் எண்ணி பாருங்கள், ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது 1 லட்சம் பேருக்கு மேலாகத்தான் அந்த கூட்டம் இருக்கும். மிக கூடுதலாக 5 லட்சம் என்று கூட வைத்துக் கொள்ளுங்கள். 4 கோடி வாக்குகள் இருக்கின்றன. எனவே இந்த 5 லட்சம் பேரும் பல இடங்களிலிருந்தும் ஒரே நாடில் வந்து திரண்டு விட்டார்கள். அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். இன்னும் ஒரு 10 லட்சம் வைத்துக் கொண்டால் கூட மிகப்பெரிய அளவில் வெற்றிக்கான வாய்ப்பை அது தராது. தேர்தல் என்பது வேறு. மொத்தம் இருக்கிற வாக்காளர்களில் 4 கோடி பேர், வாக்களிக்கிறவர்கள் 3 கோடி 50 லட்சம் பேர் இருந்தாலும் 1.5 கோடி வாக்குகளாவது வந்தால் தான் வெற்றியை தொட முடியும். அந்த சக்தி திமுகவுக்கு இருக்கிறது. அடுத்த நிலையில் அமைப்பு வலிமை அதிமுகவுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு கொள்கை வலிமை இல்லை. இன்றைக்கு ஒரு பெரிய தலைமையும் அங்கே இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு அதிமுகவுக்கு ஒரு பெரிய தலைமைக்கான ஈர்ப்பும் இல்லை. ஆனாலும் இந்த ஸ்ட்ரக்சுரல் ஸ்ட்ரெங்க் என்று சொல்லுகிற அமைப்பு வலிமை இருக்கிறது. இருக்கிறது. காலகாலமாக ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. திமுகவுக்கு அடுத்த நிலையில் அதிமுக தான் இருக்கிறது. ஸோ இந்த வரக்கூடிய தேர்தலிலும் ஆளும் கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக, அதற்கு பிறகுதான் விஜய் போன்றவர்கள் எல்லாம் 3வது இடத்துக்கு வந்துருவார் நினைக்கிறீங்களா? எனக்கு சீமானை கீழே இறக்கி விட்டு சந்தேகம் இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னால் பல புதிய கூட்டணிகள் கூட வரலாம். ஓகே, நான் அதையும் எதிர்பார்க்கிறேன். வந்தாலும் பெரிய வெற்றி வராது. இல்லை, தனியாக நின்றால் 3வது இடத்தில் அவர் தான் இருப்பார். விஜய் வந்ததால் கூடுதலாக கவலைப்பட வேண்டியவர் சீமான் தான். ஓகே, அவருடைய இருந்த வாக்குகளை எடுத்துக்கொண்டு போகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. திமுக ஆளுங்கட்சியாகவும் அதிமுக எதிர்கட்சியாகவும் வரும் என்பது உறுதி. ஆனாலும் ஒரு மாற்றம் இருக்கிறது. இப்போது இருக்கிற எண்ணிக்கையை விட திமுக இன்னும் கூடுதலாகவும் அதிமுக குறைவான இடங்களையும் பெறும் என்பதுதான் இயல்பு. நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். வழக்கம் போல் நல்ல இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். நன்றி.